Hello everybody, welcome to your channel. இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க எப்படி ஃபைவர்ல இருந்து earn பண்றது அத பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. எப்படி ஃபைவர்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது அத பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இது ஒரு ஃபைவர் கோர்ஸா இருக்க போது கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைச்சிரும். நான் சீரிஸ் வைஸா எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ண போறேன் இந்த ஃபைவர் கோர்ஸ் ரிலேட்டட். அதனால இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, எப்படி நீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்றது, எப்படி நீங்க ஆர்டர்ஸ்லாம் வாங்குறது, எப்படி நீங்க கிக் ஆப்டிமைஸ் பண்றது, எப்படி நீங்க கிக் இமேஜ் கிரியேட் பண்றது, எப்படி நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்றது, இது மாதிரி பல டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த ஃபுல் கோர்ஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆர்டர் கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது உங்களுக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க. நீங்க இதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட நீங்க ஈஸியா இல்ல ஆர்டர் வாங்கலாம். கொஞ்சம் ஈஸி தான், ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிடிஆர்னா என்னது, இம்ப்ரெஷன்னா என்னது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அது எல்லாமே நான் கவர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க கிரியேட் பண்ண கிக், அதாவது என்னன்னா நீங்க ஒரு ஒர்க் ரிலேட்டட் நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஃபைவர்ல, அதை நீங்க எப்படி ஃபைவர்லயே ப்ரோமோட் பண்ணலாம், எப்படி நீங்க ஃபைவர் தவிர இந்த வேற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு அதில் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணுறது, வேறு சோஷியல் மீடியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அது எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஃபைவரோட ஏபிசிடி கூட தெரியலனா கூட பரவாயில்ல, அப்பயும் நீங்கள் இந்த கோர்ஸை பார்க்கலாம். ஏன்னா நான் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் ஒரு பிகினர் லெவலில் தான் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், பிகினர் டு அட்வான்ஸ் லெவலில். உங்களுக்கு ஃபைவரில் இல்லைன்னா ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு கூட தெரியலனா கூட அப்பயும் நீங்கள் இந்த கோர்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். என்னன்னா எல்லாருமே பிறக்கும் போது எல்லா விஷயமே கற்றுக்கிட்டு வரமாட்டாங்க, அவங்க போக போக தான் எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, அதில் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் நல்லாவே earn பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபைவர்னா என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபைவர் ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் ஃபைவரில் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைவரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட். ஏன்னா இங்கே பல லட்சம் பேர் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கில் வேணும். ஸ்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு மாதம் கொடுத்து கூட லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நல்லாவே நீங்கள் ஃபைவரில் earn பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்கில்ஸ் ரிலேட்டட் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், எப்படி நீங்கள் ஃபைவரில் சில ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்லேயே சில ஒர்க்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன், எப்படி நீங்கள் லைவ் டெமோவோட எப்படி நீங்கள் சில ஈஸியான ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றிலாம் சொல்ல போகிறேன். என்னோட ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம், அது கூட நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸில் சில முக்கியமான எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டூல் வெப்சைட்லாம் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டை ஆஸ் அ டூலாக கூட யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஈஸி படுத்திக்கலாம். ஸோ சொல்ல போனால் இந்த கோர்ஸில் எல்லா முக்கியமான விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபைவரில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒன்று செல்லர், இன்னொன்று பையர். ஸோ செல்லர்னா யாருன்னா நம்மள மாதிரி செல்லர். ஸோ நம்ம சர்வீஸ்லாம் செல் பண்ணோம் யார்கிட்ட, பையர் கிட்ட. ஸோ அந்த சர்வீஸை பையர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம கிட்ட பேமெண்ட் வரும், அதனால நம்மளை வந்து செல்லர்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சர்வீஸ் வேணும்னாலும் நீங்கள் செல் பண்ணலாம். நான் இனிமேல் வர வீடியோஸில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி, கோடிங்கு, கிராஃபிக் டிசைனிங், இது மாதிரி வாய்ஸ் ஓவர், இது மாதிரி பல ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ சொல்ல போனால் ஸ்கில்ஸுக்கு குறைய இல்லை, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ எந்த ஸ்கில் இருந்தாலும் நீங்கள் ஃபைவரில் செல் பண்ணலாம். நீங்கள் ஃபைவரில் earn பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஆகணும், அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா அப்டேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆக வேணாம்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சில ஸ்ட்ராட்டஜிலாம் ஷேர் பண்ண போகிறேன், எப்படி நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். இந்த ஃபைவர் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃபைவரோடது. ஸோ நான் சில விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். உங்களுக்கு எதில் நாலேஜ் இருக்கோ அதில் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், அது ரிலேட்டட் நீங்கள் கிக்கு கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், லோகோ டிசைனு, வேர்ட் ப்ரெஸ், வாய்ஸ் ஓவர், வீடியோ எக்ஸ்பிளைனர், சோஷியல் மீடியா, இது மாதிரி பல ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கிராஃபிக் டிசைனு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங்கு, வீடியோ, அதுக்கப்புறம் மியூசிக் அண்ட் ஆடியோ, ப்ரோக்ராமிங்கு, பிஸ்னஸ், இது மாதிரி பல ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், அது ரிலேட்டட் நீங்கள் ஒரு கிக்கை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக நம்ம ஃபைவரில் இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்குது, அது மேலே நம்ம கிளிக் பண்ணி இப்போ ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே சைன்இன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன், அதனால
நான் ஜாயின் மேலே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, கண்டினியூ வித் ஃபேஸ்புக்னு போட்டிருக்கு. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கூட கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கூகுளில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதுக்கப்புறம் யூசர் நேம் எல்லாமே இது புல்லப் பண்ணிக்கும். அதனால நான் இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் தனியாக உங்களோட என்ட்ரி யுவர் இமெயிலை என்டர் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ட்ரி யுவர் இமெயிலில் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தனியாக உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதுக்கப்புறம் யூசர் நேம்லாம் கொடுக்க முடியும். அதனால நான் டக்குன்னு இமெயில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு இது மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் உங்களோட நேம் கூட என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் கார்த்திக்னா நான் கார்த்திக் டிசைனர் இல்லைன்னா கார்த்திக் டெவலப்பர் இது மாதிரி கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பர் வேணும்னா கூட நீங்கள் எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு யூசர் நேம் நல்லா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு டிப் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். என்னன்னா நீங்கள் யூசர் நேம் கொடுக்கும்போது எந்த ஒரு ஃபேக் நேமும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் கார்த்திக்னா நீங்கள் வேற ஏதாச்சும் ராகுல் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஒரிஜினல் நேம் ஏதோ அதே நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஃபேக் நேம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளைண்ட் கிட்ட இருக்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க உங்களோட ஒரிஜினல் நேம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இது மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போதான் யாருமே உங்களோட இந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது. ஸோ நீங்க இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் கொடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கேப்சா கேட்டிருக்கு, இதை நான் ஃபில் பண்ணி இங்கே வெரிஃபைன்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே என்கிட்ட சொல்லியிருக்கு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் இமெயில் ஐடி போனதுக்கப்புறம் இங்கே ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கு, அது மேலே நான் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கன் இருக்கும், உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிகம் அ செல்லர்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பிகம் அ செல்லர்னு இருக்கு, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு ரெடி டு ஸ்டார்ட் செல்லிங் ஆன் ஃபைவர் அப்படின்னு. ஸோ நீங்கள் இங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லா ஸ்டெப்ஸுமே நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்கிட்ட இங்கே பர்சனல் இன்ஃபோ கேட்டிருக்கு. பர்சனல் இன்ஃபோவில் நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ அது என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரொஃபைல் பிக்சர்னு கேட்டிருக்கு. நீங்கள் உங்களோட ஓன் இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனலான இமேஜாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் ஒரு ரெஸ்யூம்லாம் நீங்கள் எழுதும் போது ஒரு ப்ரொஃபஷனலான இமேஜ்லாம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை இங்கே ப்ரொஃபஷனலாக அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் இமேஜாக இருக்கணும். அப்போ தான் கிளைண்ட் கிட்டே உங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு. ஸோ இதில் நான் சில ஃபார்மேட்லாம் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை லீவ் பண்ணலாம். அடுத்ததாக இங்கே லாங்குவேஜஸ்னு போட்டிருக்கு. லாங்குவேஜில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆட் நியூன்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லாங்குவேஜில் ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, தெலுங்கு, கன்னடா எது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இங்கிலீஷ்னு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லெவலில் தெரியும்னு இங்கே கேட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக இல்லை ஃப்ளூவெண்ட்டாக அது மாதிரி. ஸோ நான் ஃப்ளூவெண்ட்னு நான் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்ததாக எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூன்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட இங்கே ப்ரொஃபஷனல் இன்ஃபோன் கேட்டிருக்கு. ஸோ யோர் ஆக்குபேஷனில் நீங்கள் இப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் தான் நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியும்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய இருக்குது. டேட்டா என்ட்ரினா இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இந்த இமெயில் காப்பி. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆட் நியூன்னு கொடுத்து கூட நீங்கள் செப்பரேட்டாக வேறு ஏதாச்சும் ஆட் பண்ண கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஸ்கில்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேட்டா என்ட்ரின்னு நான் என்டர் பண்ணிக்கிறேன். டேட்டா என்ட்ரி இங்கே போட்டிருக்கு பாருங்கள், அதுவே சஜஸ்ட் பண்ணிட்டு அது மேலே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு இன்டர்மீடியட் இல்லைன்னா எக்ஸ்பர்ட் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே ஆட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் டைப்பிங்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸலு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு இல்லைனா இன்டர்மீடியட், பிகினர் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்பர்ட்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இங்கே எஜுகேஷன் போட்டிருக்கு. நீங்கள் உங்களோட காலேஜ் இல்லைனா ஸ்கூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட யூனிவர்சிட்டி அது மாதிரிலாம். அடுத்ததாக இங்கே சர்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த உடேமி, கோர்சரா இல்லைனா கூகுள் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி கம்பெனிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே சர்டிஃபிகேட், அவார்டு அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே பர்சனல் வெப்சைட்னு போட்டிருக்கு. உங்ககிட்ட ஏதாச்சும் வெப்சைட்லாம் இருந்துச்சுன்னா, இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி கிடையாது, நீங்கள் இதை விட்டுறலாம். ஸோ நான் இது எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூன்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து ஒரு 5 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அது கூட நீங்கள் இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது, அது மேலே நான் இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ லிங்க்டு அக்கௌண்ட்ஸில் இது மாதிரி ஆப்ஷன்ஸில் காமிக்குது. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொல்லப்போனால் ஒரு ஃபைவருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ தான் அதிகமாக வேலை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிருக்கு பாருங்க, அப்கிரேட் யுவர் கிரெடிபிலிட்டி அப்படின்னு. ஸோ இது நீங்கள் லிங்க் பண்ணும்போது உங்களோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்களே போட்டிருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னு, கிளைண்ட் கிட்டே ஷோ ஆகாது அப்படின்னு. அதனால நீங்கள் நம்பிக்கையாக இந்த கூகுள் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே லீக் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூன்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இங்கே அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே இமெயிலை வெரிஃபை பண்ணியிருக்கோம், நான் உங்கள் முன்னாடியே பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்ததாக இங்கே ஃபோன் நம்பர்னு இருக்குது, அதை கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாமே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஆட் ஃபோன் நம்பர்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி யுவர் ஃபோன் நம்பர்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எஸ்எம்எஸ் மூலியமாக கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கம்ப்ளீஷன் ரேட் வந்து 65% மேலே இருக்கணும். அதனால நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுங்கள், இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் லிங்க் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ரேட்டில் கொஞ்சம் அதிகமாகும் இந்த பர்சன்டேஜ். ஸோ அதனால நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அண்ட் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கிக்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கிரியேட் கிக்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு செல்லர் ப்ரொஃபைலை செட்டப் பண்ணுறது, எப்படி ஒரு கிக் சர்வீஸ்லாம் போஸ்ட் பண்ணுறது, எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடில் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் கம்ப்ளீட் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் கண்டிப்பாக வந்து செப்பரேட்டான வீடியோ கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கிங் கெப்லர் நெட்வொர்க். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.